ஒன்றும் இல்லைப்பா. தாய் ஏதோ நம்மகிட்ட மறைக்குதே. பூவாயி, நாங்க போயிட்டு அப்புறமா வரோம். கத்த வரையா? தாயி வா போலாம். வாப்பா. தாயி. என்னப்பா? ஏன் தாயி ஒரு மாதிரி ஆயிட்ட? ஏதோ தப்பா இருக்கு கத்த வரையா. என்ன தாயி சொல்றீங்க? இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்களுக்கு குங்குமம் வச்சிருக்க. ஆனா இவளை தொட்டா மட்டும் உடம்பு முழுக்க கரண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. தாயி ஏதாவது பிரச்சனையாயிடுமா தாயி? அதாண்ட எனக்கும் புரியல. ஒருவேளை தெய்வத்தோட அணுகிருக்கம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்போ அவ எனக்கு கிடைக்க மாட்டாளா? ஏண்டா பதற? நான் ஒருத்தி இருக்கும்போது உனக்கு அவளை கிடைக்காம விட்டுடுவானா? ஆனா இப்ப பிரச்சனை இவ இல்ல, வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு தான் என் மனசு பதட்டப்படுது. வேற பிரச்சனைன்னா? ஆமா, அந்த சோதிய என்ன பண்ணுன? அவளால எந்த பிரச்சனையும் வராது தாயி, அவளை நான் பாத்துக்கிறேன். அப்படி எதையுமே சுலபமா நினைச்சிடாத. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்கணும். கவனம் தப்பி போச்சு, அப்புறம் நீ நினைச்சதும் தப்பி போயிரும், நான் நினைச்சதும் தப்பி போயிரும். சரி தாயி, நான் கவனமாவே இருக்கேன். ஆமா, மலை கோயில் பூசாரிக்கு தகவல் சொல்லிட்டியா? நான் காலையிலேயே ஒண்டி புள்ளிட்டு சொல்லிட்டேன் தாயி. முகூர்த்த நேரத்துல கரெக்டா வந்துருவாருல? வந்துருவார் தாயி. சரி வாப்பா போவோம். சரி தாயி. சொல்லுங்க மேடம். ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஹாஸ்பிட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து என்னோட மாமனாரை கொலை பண்ண வந்தது நீதானே என் புருஷ கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன மேடம் சொல்றீங்க? பதட்டப்படாத. நீ ஒரு 2-3 மாசத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிடு. திடீர்னு போசுனா எப்படி மேடம் போறது? என்கிட்ட வேற சுத்தமா காசு இல்லை மேடம். பணம் தானே உன் பிரச்சனை, நான் தரேன். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பிடு. அது இல்லை மேடம், ஒரு 2-3 வேலைக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன் மேடம். அதுக்குள்ள என் புருஷன் ஒன்ன முடிச்சிடுவாரு, பரவாயில்லையா? மேடம். என்ன மேடம்? என் புருஷன் போலீஸா இருந்தவர், ஞாபகம் இருக்குல்ல? அவரு கவர்மெண்ட்டுக்காக கரெக்டா வேலை பாக்குறாரோ இல்லையோ, குடும்பத்துக்காக அப்படி வேலை பாப்பாரு. நீ மட்டும் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா உன்னை பிடிச்சிடுவாரு. சரிங்க மேடம், இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுறேன் மேடம். நீங்க பணம் மட்டும் கொஞ்சம் அனுப்பி வச்சிருங்க மேடம். சரி, நீ கிளம்பு, நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிங்க மேடம். ஏய், ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மேடம். என்னதான் நம்ம பலசாலியா இருந்தாலும் எதிரியோட பலத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். மேடம், எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை நீ என் புருஷன் கிட்ட மாட்டினா நான் சொல்ற மாதிரி சொல்லிடு. மேக்சிமம் மாட்ட மாட்டேன். ஒருவேளை மாட்டிக்கிட்டா நீங்க சொன்னதை சொல்லி அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். சரி, ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன், வச்சிரு. தலைவரையா, அந்த ஜோதி திரும்ப உங்களை பார்க்க வரா. அவ எதுக்கு திரும்ப வரா? அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிங்க. என்ன சொல்லு. என்ன முதல்ல மன்னிச்சிருங்க. நேத்து உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், என்னால நீங்க இல்லாம வாழ முடியாதுங்க. நீங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க.
அந்த புதையல் கிடைச்ச உடனே அந்த பொண்ணை தீர்த்து விட்டுட்டு என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. இதை தாண்டி நேத்தே சொன்ன உனக்கு. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இது ஓ மேல சத்தியம். போதுமா? எனக்கு இது போதுங்க. நடக்க போற உங்க கல்யாணத்துக்கு நானே துணை பொண்ணா வரேன். சார், இவன் தான் என் அப்பாவை கொள்ள வந்தவன். இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், பட் எங்கன்னு தான் ஞாபகம் வரல. முத்தையா, ஒரு நிமிஷம் இருங்க, உட்காருங்க. எஸ், இவன் தான், இவனே தான். மிஸ்டர் முத்தையா, இவன் பேரு செயின் சேகர். செயின் ஸ்நாச்சிங்ல இவன் பெரிய எக்ஸ்பர்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே இவனை ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால ரிலீஸ் ஆயிட்டான். செயின் சேகர் அவன் ரீசெண்டா எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி அவனோட நேட்டிவ் பிளேஸ்ல செட்டில் ஆயிட்டான். சார், இவனோட சொந்த ஊர் எது சார்? சொல்றேன். அவனோட சொந்த ஊரு தமிழ்நாடு, ஆனா ஆந்திரா பார்டர் நகரில தான் தங்கியிருக்கான். இவனுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. கல்யாணம் ஆன 2 மாசத்துல இவனோட நடவடிக்கை பிடிக்காம இவனோட ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். மச்சான், நம்ம உடனே நகருக்கு போய் விசாரிக்கலாமா? அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. சார், இந்த சேகர் லோக்கல்ல எங்க தான் தெரியுமா? லோக்கல்ல கிருஷ்ணாபுரத்துல தான் அவன் இருந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டோட கார் செட் இருக்கு, அங்க போனா நீங்க அவனை பார்க்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க. யோ கான்ஸ்டபிள், இங்க வாயா. இதோ வரேன் சார். எல்லா வேலையும் சரியா இருக்கு. நல்லபடியா நடக்குது. எம்மாடி, எம்மா, என்ன தாயி? வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? வர வேண்டியவங்க மட்டும் இல்ல, வரக்கூடாதவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க. இவளே எதுக்கடி இங்கே கூட்டிட்டு வரான்? அதான் தெரியலையே தாயி. வா. என்னம்மா, ஊர் தலைவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படிதான் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வருவீங்களா? தலைவர் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரேன். வாமா, வாமா, வா. போமா. பாத்து வாமா, பொறுமையா, சரியா? மெதுவா 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 வாமா, மெதுவா வா. ஏண்டா அறிவு கட்டவனே, உனக்கு என்ன புத்தி கித்தி கட்டு போச்சா? இவளை எதுக்கட இங்கே கூட்டிட்டு வந்த? எல்லாம் காரணமா தான் தாயி. என்ன பெரிய காரணம்? தாயி, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? அவளால எந்த பிரச்சனையும் வராது. காத்த வரையா, இந்த கல்யாணத்தை எதுக்காக பண்றோம்னு ஞாபகம் இருக்குல்ல? நல்லாவே எனக்கு ஞாபகம் இருக்கு தாயி. இப்படிலாம் எதுவும் தப்பு நடக்க விட்டுற மாட்டேன். பார்த்து காத்த வரையா, இந்த பொண்ணை தவற விட்டோம், அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிரும். தாயி, நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காங்க. கல்யாண வேலை போய் பாருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. கிரே, தலைவரா பூசாரி வந்துட்டாரா? வந்துகிட்டு இருக்காரு தலைவரே. சரி, நீ போய் வேலை பாரு. போ. மெதுவா நட. உட்காருமா. சின்ன தாயி, நீ போய் அலங்கார செட்லாம் எடுத்துட்டு வா.
கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை நான் இப்பதான் பாக்குறேன். நீங்க அவருக்கு சொந்தமா? அவருக்கு மட்டும் இல்ல, உனக்கும் நான் சொந்தம்தான். எனக்கா? ஆமா, உனக்கு நான் அக்கா மாதிரி. என்ன பொண்ணம்மா, அலங்காரமெல்லாம் முடிஞ்சிருச்சா? இதோ இனிமே தான் தாய் ஆரம்பிக்க போறோம். அலங்காரம் இல்லாம அழகா இருப்பா. அழகுதான் இவ. ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம், நைஃப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. விஜயகுமார், யார் அது புதுசா ஊருக்குள்ள வராங்க? ஆமாடா, போலீஸ் வர வருது. நில்லுங்க. வெளியூர்காரங்க யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு போர்டு மாட்டிருக்க, நீங்க பாக்கலையா? ஊர்ல காப்பு கட்டி இருக்கு. வெளியாட்கள் யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுங்க. உங்க ஊருக்குள்ள ஏதாவது திருவிழாங்களா? திருவிழாலாம் இல்லைங்க, எங்க ஊர் தலைவருக்கு கல்யாணம். வர்ற பௌர்ணமி வரைக்கும் வெளியூர் ஆட்கள் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டிருக்கு. சரி, இந்த போட்டோல இருக்கிறவங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? தயவு செஞ்சு நல்லா பார்த்து சொல்லுங்க. உங்க ஊருக்கு வந்திருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. இல்ல சார், இங்க வரல சார். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இல்ல சார். இல்லங்க, நாங்க யாரும் பார்க்கல. நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்து சொல்லுப்பா. பாக்கலங்க, ஊரு கட்டுப்பாடு போட்டிருக்கு. சொன்னா கேளுங்க, பார்த்தா பார்த்தோன்னு சொல்ல போறோம். நல்லா தெரியும் சார். அப்படி யாரும் வரல. நான் வரலையே. ஊருக்குள்ள போய் பெரியவங்களை பார்த்து ஏதாவது தகவல் கேட்டா யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, வேற இடத்துல போய் விசாரிச்சு பாருங்க. வாங்க சார். அதான் கிளம்பு சொல்றோம்ல. சரி, நீங்க வாங்க. போங்க. ஏன் சார், திருவிழாவுக்கு தான் காப்பு கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கல்யாணத்துக்கு கூடவா காப்பு கட்டுவாங்க? ஆமாங்கய்யா, புதுசா இருக்கு. நானும் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சார். எனக்கும் தான் டவுட்டா இருக்கு. விசாரிக்கிறேன். டேய், வா. யார்? நானா? ஒன்னதான் வா. போடா. சொல்லுங்க சார். உங்க ஊர் தலைவரை நான் பார்க்கணும். இப்ப அவரை பார்க்க முடியாது சார். நான் பார்க்கணும்னு சொல்றேன்ல சார். இப்ப அவர் கல்யாண வேலையா இருப்பாரு. இப்போதைக்கு அவரை பார்க்க முடியாது. நான் பார்த்தே ஆகணும். சார், பார்க்க முடியாது சார். சொன்னா கேளு. சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. நான் பார்த்தே ஆகணும். ஹலோ, யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? முடியும்.
எந்திரி. சொல்றா, எதுக்கு எங்க அப்பாவை கொலை பண்ண வந்த? சொல்லு. உன்னை யார் அனுப்புனது? சொல்றா, சொல்லு. என்ன கேட்டுட்டே இருக்கல? சொல்லேடா, யாரோ உன்னை அனுப்புனது? சொல்றா. சொல்லு. ஹேய், சொல்றா. சொல்றா. விட்றா, இறங்கு. என்ன அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? சார், உங்க அப்பாவை கொலை பண்ண சொன்னது உங்க அம்மா ராஜேஸ்வரி தான். $50,000 பேசி $20,000 அட்வான்ஸ் வாங்கிட்டேன். வேலை முடியாதால மீதி பணம் பெண்டிங்ல நிக்குது. டேய், மரியாதை உண்மையை சொல்லிடு. நிச்சயமா எங்க அம்மா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன ஏமாத்துறியா? சொல்ற உண்மையா? யாரோ உன்னை அனுப்பிச்சது? நான் எதுக்குடா போய் சொல்லணும்? உங்க அம்மா தான் கொலை பண்ண சொன்னா. உன் மாமன் தான் என்கிட்ட வந்து பணம் கொடுத்தான். வேணா அவனே கூப்பிட்டு கேளு. டேய், திரும்ப திரும்ப போய் சொல்ற. சதீஷ், அடிக்காதீங்க அவனை. இவன் சொல்றதுல ஒன்றும் பொய் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மச்சான், இவன் பேச்ச நம்பி எங்க அம்மாவை சந்தேகப்படுறீங்களா? போதும் சதீஷ். அன்னைக்கு உங்களோட டைவர்ஸ் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கணுன்றதுக்காக எங்க அப்பா உயிரோட விளையாட்டவங்க தானே உங்க அம்மா. அதை செஞ்சவங்க ஏன் இன்னைக்கு இதை செஞ்சிருக்க மாட்டாங்க? ஐயோ, அன்னைக்கு என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக அப்படி பண்ணாங்க. ஆனா கொலை பண்ற அளவுக்கு எங்க அம்மா ஒன்னும் அவ்வளவு மோசமானவங்க இல்ல மச்சான். போதும் சதீஷ், இந்த விளக்கத்தெல்லாம் கேட்க நான் தயாரா இல்லை. ஏய், இதை எங்க கேட்டாலும் சொல்லுவியா நீ? கண்டிப்பா சொல்றேன் சார். வாடா. பாத்து வாங்க, கலைவாணி எங்க? பாத்து வாங்க. எங்க கூட்டு போயிட்டு இருக்க? கலைவாணி எங்க கூட்டிட்டு போற? கொஞ்சம் தூரம் தான். கலைவாணி எங்க கூட்டிட்டு போற? என்ன விஷயம்? இங்கதான் வீரா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. என்ன கலைவாணி? கலைவாணி என்ன கலைவாணி? காயத்ரி காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இங்க எது கூட்டிட்டு வந்த? சொல்றேன் கேளு. காத்தவராயனுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் மலைக்கோவில் பூசாரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும். அவர் இந்த மலைக்கோவில்ல தான் பூஜை முடிச்சுட்டு இந்த வழியா வருவாரு. சரி, அதுக்கும் காயத்ரி காப்பாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? பூசாரி இந்த வழியா தான் வருவாரு. பூசாரி? புரியலையே. அந்த பூசாரி அடிச்சு போட்டு அவரு மாதிரியே வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ள பூசாரி மாதிரியே போயிடு. இதுதான் ஜோதியோட ஐடியா. ஐடியாலாம் ஓகே தான். ஆனா ஊர்ல யாராவது என்ன கண்டுபிடிச்சிட்டா? கவலையே படாத, அந்த ஊர்ல பூசாரி யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஜோதி அங்கதான் இருக்கா. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம அவ பாத்துப்பா. நீ தைரியமா காயத்ரி கூட்டிட்டு வந்துரு. சரி கலைவாணி, அப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் காயத்ரியை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். சரி சரி, அவர் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம் வாங்க. தலைவரே, அங்க பாருங்க. என்னடா அவனுவ போலீஸோட வரானுவ? தெரியலையே தலைவரே. சார், ஐயா தான் எங்க தலைவர். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தான் கல்யாணமா? ஆமாம். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். 4 நாளைக்கு முன்னாடியே 3 பேர் காணாம போயிருக்காங்க. இவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல உங்க ஊருக்குள்ள இவங்க வந்திருக்காங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சார்.
ஐயா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க ஐயா. இல்லை சார், இவங்களை யாரையும் நான் பார்க்கல. நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லை சார், நான் யாரையும் பார்க்கல சார். ஐயா அங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்ம காயத்ரி மாதிரி இல்ல? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சார், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு காயத்ரி மாதிரி தான் தெரியுது. நாங்க உங்க கல்யாண பொண்ணை கொஞ்சம் பார்க்கலாமா? வெளியூருக்காரங்க யாரும் உள்ளூருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஊர் கட்டுப்பாடு போட்டுருக்கு. நீங்கள் அரசாங்க அதிகாரி வந்துட்டீங்க, தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க. ஐயா, அந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் வர சொல்லுங்க, நாங்க பார்த்துட்டு போயிடுறோம். அதான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல சார், ஊர் குத்தமாயிரும், முதல்ல கிளம்புங்க. யோ, என்னையா ஊர் குத்தம் உலக குத்தம் கதை விட்டுக்கிட்டு இருக்க? சார், நாம போய் பார்க்கலாம் வாங்க சார். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணியா? ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.